C-130J ஒன்றை பயன்படுத்தி தான் கடந்த ஆண்டு பங்களாதேஷினுடைய பிரதமர் இந்தியாவுக்கு தப்பியே வந்தார். நாங்கள் இந்த பொருளை இறக்கிவிட்டு போகத்தான் வந்தோம். ஆனால் இப்பொழுது இலங்கை அரசு கேட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய விமானப்படையின் ஒத்தாசையாக இயங்க போகிறோம் என்பது 8ஆம் தேதி அமெரிக்க தூதரகம் ஒரு செய்தியாக பதிவு செய்கிறது. இந்து மகாசமுத்திரத்திலான சதுரங்க களம் இலங்கைக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. இதில் 3 பிரதான பிளேயர்கள் அணிகள் விளையாட ஆரம்பித்திருக்கிறது. சீனா, இந்தியா, அமெரிக்கா என்கின்ற களம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த களம் எவ்வளவு தூரம் இலங்கையை சேர்த்து விட போகிறது, அதிகரித்து வரக்கூடிய உலக கொதிநிலையில் இந்து மகாசமுத்திரம் ஒரு பிரதான வகிவாதத்தை கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் தப்பி பிழைப்போமா அல்லது அமிழ்ந்து போவோமா என்பதை காலம் சொல்லும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் ஒரே அமெரிக்க விமானங்களினுடைய இரைச்சல்கள் தான் மக்களின் காதுகளில் துளைத்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கெங்கும் அமெரிக்காவினுடைய கனரக இராணுவ பேரிடர் மீட்பு விமானங்கள் பறப்பில் ஈடுபட்டிருக்கின்றன. வடக்கு கிழக்கு அடங்கலாக அனுராதபுரத்தையும் அது அங்கும் தரையிறங்கி சென்றிருக்கின்றது. இந்த பயணம் என்பது பேரிடர் மீட்பு என்பதா அல்லது அமெரிக்கா தன்னுடைய இராணுவ மேலாண்மையை இலங்கை மீது நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்று எடுத்துக்கொள்ளும்? இது அதையும் கடந்திருப்பதாகத்தான், அதாவது முழுமையான தகவலை அளமாக ஆகின்ற பொழுது அவ்வாறு தான் தெரிகிறது. அதுக்கு பல்வேறு பின்புல காரணங்களும் இருக்கிறது. அதாவது இந்தோ பசிபிக் கமாண்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆசிய வட்டகையை முதன்மைப்படுத்திய இந்த இராணுவ வலையமைப்பின் அந்த 2 C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்கள் போக்குவரத்து இராணுவ போக்குவரத்து விமானங்கள் டிசம்பர் 7ஆம் தேதி கொழும்பு கட்நாயக்க விமானத்தில் வந்து இறங்கின. இந்த 130 ஹெர்குலிஸ் விமானங்கள், இந்த ஜே தான் இறுதியாக தயாரிக்கப்பட்டது. அது பல்வேறு இந்த கடந்த 50 ஆண்டுகள் இந்த விமானம் பல்வேறு மாற்றங்களை கண்டு பல்வேறு தொழில்நுட்ப மேம்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட இறுதி விமானம் தான் இந்த C-130J. அதிலும் பல வேரியன்ஸ் இருக்கிறது. KJ, MC, HC என்றெல்லாம் இருக்கிறது. இந்த வேரியன்ஸ் அதிகமாக அமெரிக்காவுடன் தான் இருக்கிறது. இந்த C-130J ஆசிய வட்டகையில் இந்தியாவுடன் இருக்கிறது, பங்களாதேஷிலும் இருக்கிறது. பங்களாதேஷில் ஒரு 5 இருக்கிறது, இந்தியாவில் 12 இருக்கிறது. இந்த C-130J ஒன்றை பயன்படுத்தி தான் கடந்த ஆண்டு பங்களாதேஷினுடைய பிரதமர் இந்தியாவுக்கு தப்பியே வந்தார். ஆகவே இந்த விமானங்கள் இந்த வட்டகைக்கு புதியவை இல்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வேரியன்ஸ் நிறைய இருக்கிறது. அந்தந்த நாடுகளுக்கு எப்படி ஒரு பயணிகள் விமானங்கள் அந்தந்த நாட்டினுடைய விமானத்துறைகள் அல்லது விமானத்துறைகள் சிலது அவற்றை வாங்குகின்ற பொழுது தங்களுக்கு ஏற்ற வகையில் உள்ளக கட்டமைப்பினுடைய மாற்றங்களை அவர்கள் வழங்குவார்கள். அதுக்கேற்ற முறையில் அந்த விமானங்கள் அவற்றை தயாரித்து வழங்கும். அதுபோன்று இந்த C-130Jயில் இருக்கக்கூடிய வேரியன்ட் அமெரிக்காவுக்கு, அதாவது 130J 560 செய்யப்பட்டதாக அந்த தயாரிப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் சொல்லுகிறது. இந்த தயாரித்து வழங்கப்பட்டிருப்பாங்க. இந்த 560இல் 490 அமெரிக்காவுடன் தான் இருக்கிறது. அவை அதில் பெரும்பான்மை, அதில் ஒரு கணிசமான பகுதி இந்த இந்தோ பசிபிக் அமெரிக்காவினுடைய கமாண்டின் கீழும் இருக்கிறது. இது பல விமானப்படையை சார்ந்தவை, இது கடற்படை சார்ந்த விமானங்கள் என்று பல்வேறு வகைகள் இது இருக்கிறது. இந்த 2 இப்பொழுது இலங்கைக்கு வந்திருப்பது விமானம் என்ற ரீதியில் புதிதல்லாத இந்த வட்டையிலேயே விமானங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 2 விமானங்கள் வந்து இறங்கிய பொழுது சொல்லப்பட்ட விடயம்தான். அதாவது ஒன்று சொல்லப்பட்டது, இந்த விமானங்கள் அதாவது இந்த அனர்த்தத்தினால், இலங்கையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒத்தாசைகளுக்கான உதவி பொருட்களை எடுத்து வந்தன என்ற போர்வையில் அவை வந்து இறங்குகின்றன. இறங்கியதன் பின்னர் அவை 8ஆம் தேதி திடீரென, அதாவது கட்நாயக்க விமான நிலையத்தில் பொதிகள் இறக்கப்படுகின்றன. அதற்கு பின்னர் 8ஆம் தேதி திடீரென அது தன்னுடைய முதலாவது பரப்பாக யாழ்ப்பாணம் செல்கிறது. அப்போ யாழ்ப்பாணம் சென்ற பொழுது சொல்லப்பட்ட விடயம் என்று சொன்னால், அமெரிக்க தூதரகம் இது குறித்து இதில் சொல்லுகிறது, இலங்கை அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில், அது ரிக்வெஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்றுதான் அது குறிப்பிட்டது.
இலங்கை அரசாங்கத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் 7ஆம் தேதி இறங்கிய பொழுது சொன்னார்கள், அனைத்து முகாமத்துவ திணைக்களம், இலங்கையில் அனைத்து முகாமத்துவ ஒரு அமைச்சே கிடையாது, அது பாதுகாப்பு அமைச்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு திணைக்களம் மட்டும்தான். ஆகவே அந்த திணைக்களத்தினுடைய ஒத்தாசைக்காக வந்திறங்கியதாக முதல் சொல்லிக் கொண்டார்கள். அரசினுடைய வேண்டுகோள் என்று எதுவும் சொல்லவில்லை, தாங்களாக இந்த பொருட்களை கொண்டு வந்ததாக. ஆனால் 8ஆம் தேதி விட்டது சொன்னார்கள், இலங்கை அரசினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தாங்கள் தொடர்ச்சியாக கட்நாயக்கா விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானப்படையுடன் இணைந்து இந்த பணிகளில் ஈடுபட போவதாக. ஆகவே நாங்கள் இந்த பொருளை இறக்கிவிட்டு போகத்தான் வந்தோம், ஆனால் இப்பொழுது இலங்கை அரசு கேட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய விமானப்படையின் ஒத்தாசையாக இயங்க போகிறோம் என்பது 8ஆம் தேதி அமெரிக்க தூதரகம் ஒரு செய்தியாக பதிவு செய்கிறது. இதன் அடிப்படையில் தான் அவர்கள், ஆனால் இங்கும் என்னென்னு சொன்னால் 8ஆம் தேதி சென்ற பொழுது முதலில் உள்ளூர் செய்திகளின்படி சொல்லப்பட்டது, யாழ்ப்பாணத்திலும் அனுராபுரத்திலும் இந்த பொருட்கள் வழங்கப்பட்டதாக சொல்லியது. ஆனால் இந்த செய்தியை அமெரிக்க தூதரகம் 9ஆம் நாள் தான் பதிவு செய்கிறது. தன்னுடைய 8ஆம் தேதி அது எதையும் பதிவு செய்யவில்லை. அதுவரை எல்லாவற்றையும் பதிவு செய்த வந்திருக்கக்கூடிய தூதரகம் 9ஆம் தேதி பதிவிட்டது, நாங்கள் நேற்று அனுராபுரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன என்கின்ற செய்தியை அது சொல்லுகிறது. இப்பொழுது பின்னர் பார்த்தோம் என்று சொன்னால் 10ஆம் நாள் அது மாத்தளைக்கு இந்த விமானத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த பொதிகளை எடுத்துக்கொண்டு மாத்தளைக்கு சென்றிருக்கிறது. மாத்தளையில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் சென்று இந்த உதவிப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அப்பொழுது சொல்லப்பட்டது, நாங்களும் இளைஞர் விமானப்படையும் இணைந்துதான் இந்த அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில், இப்பொழுது இலங்கை அரசனுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் என்பது மாற்றப்பட்டு இப்பொழுது விமானப்படையினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்தாசையாக இப்பணிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்ற ரீதியில் மாத்தளையில் கொண்டு சென்று அவர்கள் இறக்கப்படுகிறார்கள். எங்கே என்று சொன்னால் மாத்தளை பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக கூட இல்லை. அம்பாந்தோட்டை, காலி மாத்தளை எல்லாம் இந்த 22 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்ட 19 மாவட்டங்களில் அவை அமையவில்லை. ஆனால் அங்கு சென்று இறக்கிவிட்டு சொன்னார்கள், அது பதுளை, நூரேலியா, மொனராகலை பகுதிகளுக்கான நிவாரண பொருட்களை அனுப்புவதற்காகத்தான் அங்கு அவை இறக்கப்பட்டது என்று. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது சொன்னால், இலங்கை ஏதோ மோசமாக ஒரு இடம் துண்டிக்கப்பட்டிருப்பது போலவும், இந்த அதனால்தான் எங்கோ இறக்கி 3 மாவட்டங்களுக்கு கொண்டு சொல்வதும் போல அந்த செய்தி வெளியிடப்படுகிறது. பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் 11ஆம் நாள் மீண்டும் அது திறன என்கின்ற ஒரு ஊடக வலையமைப்பு தான் சேகரித்த பொருட்களை அனைவருக்கும் பகிர்ந்து வருகிறேன், அவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் செல்கிறோம் என்ற ரீதியில் இந்த C-130யில் அவர் மீண்டும் யாழ்ப்பாணம் 2வது முறையாக இந்த உதவி பொருட்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. அப்பொழுது அதை கொண்டு சென்ற இந்த அது திறன ஒரு செய்தியை சொல்லுகிறது, இப்பொழுது நாடு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இவற்றை கொண்டு செல்வதில் சிரமம் இருக்கிறது, அதனால் நாங்கள் இவற்றை எடுத்து செல்லுகிறோம், அதாவது வடமாகாணம் என்று தான் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், எடுத்து செல்லுகிறோம் என்று ஒரு செய்தி இங்கு பகிரப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் இந்த காலப்பகுதிகளுக்கு பெரும் மழை பெய்த காலப்பகுதிகளில் A9 வீதிகளில் பல இடங்களில் நீர் கிழக்கிலிருந்து மேற்குக்கு மேவி பாய்ந்தது உண்மை. ஆனால் அந்த நீர் விரைவாக ஒரு நாட்களில் வடிந்து விட அங்கு போக்குவரத்து வளமைக்கு திரும்பி இருந்ததும், இந்த பாதையால் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் மக்கள் பயணித்ததும் அனைவருக்கும் தெரிந்த விடயங்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வாறு முடியாதனால்தான் நாங்கள் C-130யை எடுத்து சென்றோம், அதனில் பயணித்து இந்த இவற்றை நாங்கள் கொண்டு செல்வதற்காக சென்றோம். அரசு அனைத்து முகாமத்துவ இந்த திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில், இதற்கு முன்னரே வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில், வடமாகாணத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மட்டும்தான். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி கூட அதற்குள் வரவில்லை அந்த முதன்மை மாவட்டங்களில். அவ்வாறு இருந்தால் அனுராபுரத்தில் இறங்கினால் தானே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கும், அதாவது வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் அவற்றை கொண்டு சென்று சேர்க்க முடியும். வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் கொடுப்பதற்கு எதற்காக வீதியினாலே கொண்டு செல்லலாம், எதற்காக யாழ்ப்பாணத்தில் இறக்கி கொண்டு வந்தீர்கள் பல கேள்விகள் எழுகிறது. திருப்பி திருப்பி சொல்லுகின்ற விடத்துக்கும் இவர்கள் வெளியிடக்கூடிய புள்ளி விவர தரவுகளுக்கும் இடையே நிறைய முரண்பாடு. அவர்கள் முரண்பாடோடு பயணிக்கிறார்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் தெளிவாக ஏதோ ஒரு செய்தியை இந்தியா அல்லது யாரோ ஒருவருக்கு சொல்லி இருக்கிறார்கள், அல்லது இலங்கைக்குள் தாங்கள் நினைத்த நேரம் இராணுவ தரையிறக்கம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு மறைமுக செய்தியும் இதில் உறுதிப்படுத்தப்படுகிறது. நிச்சயமாக இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இப்பொழுது 12ஆம் தேதி ஜூலியா சாங் இன்னொன்னையும் சொல்லுகிறார், சரி அமெரிக்கா கொண்டு வந்த பொருட்களாக தொடர்ச்சியாக இவ்வாறு எடுத்து செல்லப்படுகிறது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அவர் என்ன என்றேன்னு சொல்லுகிறார், இல்லை
நாங்கள் ஆஸ்திரேலியா, ஐக்கிய ராச்சியம், இங்கிலாந்து போன்ற நாடுகள் வழங்கியிருக்கக்கூடிய விடயங்களையும் இவ்வாறு கொண்டு சென்று நாங்கள் கொடுக்கின்ற வேலையை பார்க்கிறோம் என்ற ரீதியில் அவர் கதை சொன்னார். 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 நாட்கள் இலங்கை தீவில் இருந்துவிட்ட இந்த விமானங்கள் 13ஆம் தேதி விலகி செல்கின்றன. இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன விடயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே டிசம்பர் 12ஆம் நாள் அவர்கள் இறுதியாக பயணத்தை மேற்கொண்டதற்கு பின்னர், அதுக்கு முன்னர் 12ஆம் நாள் ஒரு செய்தி கசிந்தது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற இதழ் இந்த செய்தியை முதன்மையாக வெளியிட்டது. அதன் பின்னர் இந்த செய்தி உலகளாவிய ரீதியில் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறியது. அது கடந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில், நவம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்து மகாசமுத்திர கடற்பரப்பில் வைத்து சீனாவினுடைய ஒரு கப்பல் ஈரானுக்கு சென்றது தடுத்து நிறுத்தப்பட்டு, அதில் உள்நுழைந்த அமெரிக்காவினுடைய இதே இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய அதிரடிப்படையினர் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்களை முழுமையாக அதனிலிருந்து அகற்றி, அதாவது அதை ரெய்ட் பண்ணினார்கள் என்றே வைத்துக்கொள்ளலாம். இந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு பின்னர் முதற்தடவையாக டிசம்பர் 12ஆம் நாள் கசிகிறது. இது ஒரு பெரும் பேசுபொருளாகியது. சீனாவுடைய ஒரு கப்பல் இதுவரை இவ்வாறான ஒரு நெருக்குதலுக்கு என்றும் உள்ளானது அல்ல என்று. ஆக இந்த செய்தி கசிந்தது பின்னர் அதுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது, மீண்டும் ஏவுகணை தன்னுடைய தயாரிப்புகளை தீவிரப்படுத்துவதற்காக ஈரானுக்கு சீனா வழங்கிய பொருட்கள் அதில் இருந்ததாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டார்கள். இப்போ இந்த விடயம் ஒன்றை சொன்னது, திடீரென இந்து மகாசமுத்திரம் ஒரு கொதிநிலைக்கு தள்ளப்படுகிறது. 2 முக்கிய பிரதான வல்லரசுகள் தங்களுடைய களப்பரீட்சையை, அதாவது இது குறித்து செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சீனாவுடைய முக்கிய ஆங்கில செய்திகள் ஒரு செய்தியை சொன்னது, அமெரிக்கா டெஸ்டிங் த வாட்டர்ஸ் என்று சொல்லி, அதாவது கடற்பரப்பில் தன்னுடைய ஆதிக்க மேலாண்மையை அது கைக்கொள்ள முனைகிறதா என்ற ரீதியில் அதை போட்டுக்கொண்டது. இந்த சமகால பகுதிகளில் இதற்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் சீனா ஒரு அனுசரணை நாடாக, இந்த இந்தோ பசிபிக் கமாண்டுக்கு அனுசரணை நாடாக இருக்கக்கூடிய பிலிப்பீனுடைய கரையோர பகுதிகளில் பிலிப்பீன் சார்ந்து இருக்கக்கூடிய கட்டமைப்புகளுக்கு நெருக்கு வாரத்தை தீவிரப்படுத்தியது. இந்த தீவிரப்படுத்தியதெல்லாம் இந்த 2 வல்லரசுகளும் இப்பொழுது இந்து மகாசமுத்திர பிராந்தியத்தில் தங்களுடைய மேலாதிக்கத்தை கடல் ரீதியாகவும் கைக்கொள்வதற்கான ஒரு பலப்பரீட்சையில் இறங்கி இருக்கிறார்கள் மறைமுகமாக. அது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் தான் இதே இந்தோ பசிபிக் கமாண்டை சேர்ந்த C-130J விமானங்கள் இலங்கையில் தரையிறங்கியது மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும், மாத்தளைக்கு சென்றிருக்கிறார்கள், அனுராபுரத்துக்கு சென்றிருக்கிறார்கள், திருவண்ணாமலை சென்றிருக்கிறது, யாழ்ப்பாணம் 2 முறை சென்றிருக்கிறது. இவ்வாறு அதாவது 8ஆம் தேதியும் அனுராபுரம் சென்றிருக்கார்கள், பிறந்து சென்றிருக்கார்கள். ஆகவே அனுராபுரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் 2 முறை சென்றிறங்கிறது. இந்த C-130 எங்கும் இறங்கக்கூடியது. அதான் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா, அது அவ்வாறு தான் வடிவமைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு இறங்கு பாதையை முழுமையாக தேவையில்லை. அது இறங்கு பாதை இல்லாமலே இறங்கும், ஒரு குறுகிய இதிலேயே அது மீண்டும் பயணித்து செல்லக்கூடியது. ஒரு 1000 அடிகளுக்குள் அது தன்னுடைய தரையிறக்கத்தை நிறுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு. உடனடியாக அதில் இருக்கக்கூடியவற்றை வெளியேற்றிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய 1000 மீட்டருக்குள் 1000 அடிகளுக்குள் அது மீண்டும் பயணித்து செல்லக்கூடிய வகையில் அது வடிவமைக்கப்பட்டது. ஆகவே இது ஒரு போர்க்கால தேவைகளுக்கு ஏற்ற வகையிலும் துருப்புக்கள் உபகரணங்களை கொண்டு சென்று இறக்கி வரக்கூடிய வகையில் என்ற பல்வேறு மட்டங்களில் இதனுடைய தயாரிப்பினுடைய வடிவம் இருக்கிறது. அதனால் தான் சொன்னதில் பல வேரியன்ஸ் இருக்கிறது. அந்த வேரியன்ஸ் அனைத்தும் பயன்படுத்தக்கூடியது. ஆகவே இதற்கு எதையும் முன்கூட்டியே அனுமானிக்க தேவையில்லை, அது எங்கும் இறங்கக்கூடியது. ஆகவே இலங்கை தீவினுடைய பயணமும், இலங்கை தீவில் இருக்கக்கூடிய இன்னொரு விடயம் இந்த சமகாலத்தில் நீங்கள் பார்க்கலாம், நியூஸ் வீக் என்ற அமெரிக்கனுடைய சஞ்சிக்கு இந்த அனர்த்தத்துக்கு முன்னர் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு இதை ஒரு செவியை வழங்குகிறார். இந்த செவியில் பெரும்பான்மையான கேள்விகள் இவ்வாறு தான் இருக்கிறது. சீனா மையப்படுத்தியதாக இருக்கிறது, இந்தியா மையப்படுத்தியாக இருக்கிறது, அமெரிக்கா மையப்படுத்தியாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு அரசியல் பொருளாதாரத்தை கடந்து இராணுவ மயப்படுத்தப்பட்ட கேள்விகள் பல இருக்கிறது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் இலங்கையில் இருப்பதை முறைமைப்படுத்தி பேசுகிறது. அவ்வாறு பேசுகின்ற பொழுது சீனாவுடைய ஆதிக்கம் பற்றி கேட்கப்படுகின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்கா ஒன்றை சொல்லுகிறார், இலங்கை தீவு எந்த ஒரு இராணுவ மூல பயன்பாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று. அவ்வாறு இருந்தால் இந்த C-130 இந்த 7 நாள் பயணமும் அது இலங்கை விமானப்படையுடன் இணைந்துதான் பயணித்தேன் என்று பல முறை கோடிட்டு காட்டியதும், இலங்கை அரசனுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கு இருந்தோம் என்று சொல்லுவதும் என்று சொன்னால், நிச்சயமாக இலங்கைக்கு இந்த C-130 இவை நகர்த்தப்பட வேண்டுமா என்கின்ற கேள்வியை வெளிப்படையாக வைத்தால் ஆணித்தரமான பதில் இல்லை.
ஏன்னு சொன்னால் இலங்கையிடமே 2 C-130 இருக்கிறது. அதே வேரியண்டை ஆனால் சேர்ந்தது. இப்படியான பேரிடர் விமானங்கள் செல்கின்ற போதும் கூட ஒரு நடைமுறை இருக்கின்றதல்லவா? அவை வருவதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும், இந்த பேரிடருக்கான உதவிகளை வருகிறோம் என்கின்ற அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் வருகிறோம் என்கின்ற தகவலை தாண்டி வரலாமா வர முடியாதா என்ற கேள்வியை அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் தானே? அதாவது சொன்னேன், இப்ப இது ஒரு விமானங்களுடைய பரப்புகளும், அதாவது ஒரு இராணுவம் சம்பந்தப்பட்டது. இது இது இப்போ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சிவிலியன் செயற்பாடே அல்ல. ஏன்னால் வந்தது ஒரு இராணுவ கட்டமைப்பை சேர்ந்த விமானம். ஏன்னால் இது இந்தோ பசிபிக் கமாண்ட் என்கின்ற அமெரிக்காவினுடைய அந்த வலய பகுதியினான ஒரு இராணுவ கூட்டமைப்பினுடைய செயற்பாட்டு வடிவத்தை சேர்ந்த ஒரு விமானம். அது அவ்வாறு தான் வந்தது. யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஒரு விமானம் என்றுதான் வகைப்படுத்தப்பட்டது. இது ஒரு சிவில் ஏவியேஷனை சேர்ந்ததாக இந்த பொருட்களை ஏற்றி வருவதாக இருக்கவில்லை. இவ்வாறு இருந்தால் இராணுவ கட்டமைப்பான செயற்பாடுகளை இவர்கள் எப்பொழுதும் ஒன்று செய்து கொள்வார்கள், அதுக்கு ஒரு காரணம் பெற்றுக் கொள்வார்கள். நாங்கள் அனைத்தையும் அனைவருக்கும் தெரிந்த வகையில் வெளிப்படுத்துவதில்லை, அது இராணுவ மூலோபாயம் என்றெல்லாம் சொல்லி தப்பிக்கொள்வார்கள். ஆனால் அது அவ்வாறு தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா நிறையவே இருக்கிறது. ஆனால் இப்போ இதே பகுதியில் இந்தியாவுடைய இராணுவ கட்டமைப்பு சார்ந்தவர்கள் இராணுவத்தினர் இருக்கிறார்கள், இன்னும் தங்களுடைய செயற்பாடுகளில் இலங்கை தீவில் இருக்கிறார்கள். அதை கடந்து M17 வகையிலான பாரிய உலங்கு வானூர்தி அங்கே இருந்தது, அதுவும் இப்பொழுது கிளம்பி சென்றிருக்கிறது. இவ்வாறான பணிகள் இருந்துவிட்டு அவை இதில் இருக்கக்கூடிய விடயம் சொன்னால் தங்களுடைய பாதுகாப்பு கருதி என்று இவங்க சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அது மேலிருந்த வாரியாக சொல்லிக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய விடயம். ஆனால் அதை கடந்தும் இதனுடைய நீண்ட தங்கும், ஏன்னா இதில் வந்தவர்கள் என்ன செய்தால் அவர்கள் முழுமையாக இந்த பணியில் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்தால் இதில் பயணித்து வந்தவர்கள் இதில் தான் வர வேண்டும் என்றல்ல, வரவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இலங்கை எவ்வாறான மூலோபாய திட்டமிடல் இருக்கிறது, அதாவது இந்த இப்பொழுது அதாவது இந்த அதாவது இந்து சமுத்திரத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த இராணுவமயப்படுத்தப்பட்ட வெப்பநிலை ஒரு முக்கிய பங்கு இலங்கை தீவுக்கு இருக்கிறது. அதைத்தான் தமிழர் தலைமை சொல்லுகின்ற பொழுது சொல்வார், இந்து உலக வல்லரசுகளுடைய ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ மையக்களமாக இந்து மகாசமுத்திரம் மாறி இருக்கிறது. இதில் அவர்கள் ஒரு சதுரங்க விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சதுரங்க விளையாட்டு என்று சொன்னால் இந்த சதுரங்க விளையாட்டில் இலங்கைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இப்பொழுது தீவிரம் பெற்று வரக்கூடிய இந்து மகாசமுத்திரத்தினுடைய இந்த வெப்பநிலையை அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ இந்த வட்டகையில் மட்டுமல்ல, இப்பொழுது ட்ரம்பின் கீழ் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆட்சி வெனிசுலாவை மையப்படுத்தி ஒரு தீவிர இராணுவ களத்தை திறந்து விட்டிருக்கிறது. இந்த இராணுவ களத்தினுடைய தீவிரத்தை ஒவ்வொரு வகையில் கையாளுவதற்கு ரஷ்யா சீனாவினுடைய பின்புல முயற்சிகள் இருக்கிறது. இவ்வாறு அதனுடைய நீண்ட நோக்கு வெனிசுலாவை முழுமையாக கையகப்படுத்துவது தான் ட்ரம்பினுடைய. அவ்வாறு அவர் கையகப்படுத்துகின்ற இந்த முயற்சியை செய்வாராக இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய தாய்வானை சீனா கையகப்படுத்துவதை தடுப்பது கடினமாகிவிடும் என்று சொன்னால் அது அவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே தாங்கள் இதை செய்கின்ற பொழுது சமகாலத்தில் வரக்கூடிய ஆசிய வட்டகையில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் இந்த இந்தோ ஆசிய பசிபிக்குமான் பல்வேறு முயற்சிகளில் இருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. ஆகவே அவர்கள் அதற்கான முன்முனைப்புகளை பல்வேறு தளங்களில் செய்கிறார்கள். அதில் இப்பொழுது இலங்கை ஒரு முக்கிய வகைபாகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வைத்துக் கொண்டிருந்தால் கடந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் அதாவது மழை மேகங்கள் இலங்கை தீவை கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. இப்பொழுது சொல்லிக்கொண்டால் இந்து மகாசமுத்திரத்தில் உருவாகி வரக்கூடிய போர் கருமேகங்கள் இலங்கை தீவையும் ஏனைய நாடுகளை விட அதிகம் ஆக்கிரமிக்கிறது என்பதுதான் இந்த C-130 வருகையும் அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு இருக்கக்கூடிய காரணம் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரக்கூடிய ஒரு முரண்போக்கு. அதிலும் இன்னொரு வகையில் பார்த்து கொண்டால் அமெரிக்காவுக்கு ஆசிய வட்டகை பெரும் சவாலாக இப்பொழுது மாறி வருவதற்கான பிரதான காரணத்தில் ஒன்று, சங்காயில் நடைபெற்ற இந்த அபிவிருத்தி மாநாட்டுக்கு 3 முக்கிய தலைவர்கள் ஜி மட்டுமல்ல, ஜியுடன் இணைந்து பூட்டினும் மோடியும் கைகோத்து நின்றது. இதன் பின்னர் இப்பொழுது பூட்டினுடைய இந்திய வருகையும் அதை மையப்படுத்தி நடைபெற்ற விடயங்கள், அதாவது மரபுகளுக்கு முரணாக மோடி நேரடியாக சென்று பூட்டினை வரவேற்றுக் கொண்டதும் அதன் பின்புலத்தில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் அமெரிக்காவுக்கான ஒரு சவால் நிலையை இன்னும் இந்த வட்டகையில் அதிகரித்திருக்கிறது. அவ்வாறு அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சதுரங்க விளையாட்டில் பல காய்கள் சமகாலத்தில் நகர்த்தப்படுகிறது. நகர்த்தப்படுகின்ற இந்த காய்களுக்கு மையப்புள்ளியாக இலங்கை மாறி இருக்கிறது. இலங்கை மாறி இருக்கக்கூடிய இலங்கை இதை கையாளுவதில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சிகள் பெரிதாக சிரமப்படுகிறதா என்று வைத்துக் கொண்டால் நிச்சயம் சிரமப்படுகிறது. என்று சொன்னால்
அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சியில் இப்பொழுது 2 வகைகளில் இதை பார்க்கலாம். அனுராவனுடைய ஆட்சி இந்த 3 காய்களை நகர்த்துவதில் நாங்கள் 3ஐயும் சமகாலத்தில் கையாளுகிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் வெளிப்படையாக அது அமெரிக்க சார்பை அதிகமாக நாடுகிறது. இதனால் அனுரகுமார ஆட்சிக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய விரிசலை சமீப காலங்களில் நாங்கள் நிறையவே பார்த்து வருகிறோம். அது ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் அவைய கூட்டத்தில் இருந்து பல வட்டங்களிலும் சீனா இப்பொழுது இந்த அனைத்து ஒத்தாசைகள் வழங்குவது வரையும் அது தள்ளியே நிற்கிறது. ஆனால் அது என்பிபியுடனான தள்ளுதலாகவும் அனுரானுடனான முரணாகவும் மட்டும் சீனாவை பார்க்கலாம். அது ஜேவிபியுடனான முரணாக இல்லை. என்னென்னு சொன்னால் ஓகஸில் டெல்வின் சில்வா, அதாவது ஜேவிபியினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய செல்வின் சில்வா அங்கே 2 வாரங்கள் இருந்து விட்டு வந்தார். பின்னர் ஹரணி சென்று விட்டு வந்தார். பின்னர் விமல் ரட்நாயக்கா சென்றார். விமல் ரட்நாயக்கா சென்ற பொழுதும் கூட அமைச்சராக என்பிபியினுடைய ஆட்சியின் சம்பந்தமாக போகவில்லை, ஜேவிபியினுடைய பிரதிநிதியாகத்தான் சீனா சென்று வந்தார். ஆகவே ஜேவிபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண் அது நீண்ட காலமாக இருக்குது. 2014 டெல்வினுக்கும் அனுராவுக்கும் இடையே ஒரு பெரிய பனிப்போரே தொடர்கிறது. அவர் ஜேவிபியாகத்தான் நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்பதும் இவர் அதுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுப்போம் என்ற என்பிபியாக மாறினதும் அது 2017 அந்த வெற்றியை காண முடியாமல் போனது. பொழுது நெருக்கு வர மீண்டும் கூட்டப்பட்டது. 2019-20களில் நடந்த ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்பிபியை வைத்துக் கொண்டு. அப்ப டெல்வின் மேலதிகமாக அதை வளர்த்தார். பின்னர் 2024 தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் அனுரா நிமிர்ந்தார் டெல்வினிடமிருந்து. ஆனால் இந்த முரண் இன்னும் தொடர்கிறது. இந்த முரணை 2ஆகத்தான் சீனா பார்க்கிறது. டெல்வினுடனான விமல் ஹரணியுடனான ஒரு நெருக்கமும் அனுரா தரப்புடனான ஒரு முரணும். இந்த அனுரா தரப்புடனான முரணைத்தான் அனுரா தனக்கான வாய்ப்பாக அமெரிக்காவுடன் பயன்படுத்தி கொள்வது என்பது இந்த கட்சி சார்ந்த ஒரு உள்நக முரணையும் இந்த பரப்புகளுக்கு தந்து விட்டிருக்கிறது. இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கையாளுகின்றது வெறுமையாக ஆட்சிகளும் அதாவது இராணுவமும் மட்டுமல்ல. இதில் ஒரு பெரிய வகிபாகம் புலனாய்வுத்துறைக்கு இருக்கிறது. இந்த பின்புலத்தை கட்டமைப்பவர்கள் புலனாய்வுத்துறையினர்தான். எந்த புலனாய்வுத்துறைக்கு இருக்கிறது? இலங்கை புலனாய்வுத்துறைவா அல்லது அமெரிக்க புலனாய்வுத்துறையா? இதில் ஒரு கையாளாகாத புலனாய்வுத்துறையாகத்தான் நான் இலங்கையை பார்க்கிறேன். இதில் ஒரு பெரிய வகிபாகத்தை இலங்கையின் மீது கையாண்டு கொண்டிருப்பவர்கள் அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை ஒரு பெரிய வகிபாகத்தை கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதான சூத்திரதாரியாக ஜூலியா சங்கை பார்க்கலாம். 2வது இந்தியாவுடைய புலனாய்வுத்துறை, 3வது சீனாவுடைய புலனாய்வுத்துறை. இந்த மூவரும் இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய பலகீனங்களை, என்றால் புலனாய்வுத்துறைகள் எப்பொழுதும் பயணிப்பது பலகீனங்களை மையப்படுத்தியதாகத்தான் பயணம் அமையும். பலத்துடன் மோத மாட்டார்கள். பலகீனங்களை அடையாளம் காணவர்கள் அந்த பலகீனத்தினூடாக பயணிப்பதற்கு முனைவார்கள். இன்று ட்ரம்புக்கும் பூட்டான் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ட்ரம்ப் ஜனாதிபதிக்கு முன்னர் வியாபாரியாக இருந்த காலத்தில் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட பயணங்களும் அதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பின்புலங்களும் தான் ஒரு காரணியாக புலனாய்வுத்துறை சம்பந்தமாக கையாளையாக பயன்படுத்தப்படுவதாக ஒரு நீண்ட பார்வை தொடர்ச்சியாகவே இருக்கிறது. அதுபோன்றுதான் பலவீனங்களை கொண்டிருப்பவர்கள் எப்பொழுது அவர்கள் ஆட்சி கட்டவருக்கு வருவதற்கு முன்னரே பலவீனங்கள் நிறைய கொண்டவர்களாக இருப்பார். இது ஒன்றை பார்க்கலாம். ஜூலியா சாங் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பதவியேற்கிறார். கோத்தாவுக்கு முன்னால் பதவியேற்றார். ஏப்ரலில் கோத்தாவுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரப்படுகிறது. உடனடியாக ஜூலியா சாங் அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்கிறார். சந்தித்து பின்புலத்தில் ஒத்தாசைகளுக்கான அவர்களுக்கான ஒரு உறவு நிலை பலப்படுத்தப்படுகிறது. விளைவு ஜூலை 13ஆம் தேதி கோத்தா பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டே ஓடுகிறார். இதன் பின்னர் ஜூலியா சாங் மீண்டும் அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்கிறார். அதன் பின்னர் அனுரகுமார திசாநாயக்கா அமெரிக்கா வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார். அமெரிக்காவில் 6 மாநிலங்களில் பயணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய சிங்கள மக்களை சந்தித்து அவர் தனக்கான ஒரு ஆதரவு தளத்தை அங்கு கட்டியெழுப்ப அனுமதிக்கப்படுகிறார். இப்பொழுது ஒன்று புரிந்திருக்கிறோம். இந்த தொடர்ச்சியை நாங்கள் அமெரிக்கா சார்ந்தும் அனுரா சார்ந்தும் அதை நீண்ட வடிவத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நிதி ஒத்தாசைகளிலும் கூட IMF-னுடைய பின்புலத்தில் அமெரிக்கா எவ்வளவு தூரம் இருக்கிறது அனைவருக்கும் புரியும். ஆகவே அவ்வாறான ஒரு நிதி பின்புலத்தை வழங்குவதும் அதை தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள் வைத்துக் கொள்வதும், அந்த 4 ஆண்டுகள் இப்பொழுது இவர்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னார்கள். IMF-உடனான இது எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக நிறுத்துவோம், கிழித்தறிவோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் எதுவும் நடைபெறவில்லை கடந்த 1 ஆண்டுகளாக. IMF-உடன் இவ்வாறு 2027ஆம் ஆண்டு வரை, அதனுடைய 4வது ஆண்டு முடிவு வரை பயணிப்பதற்குத்தான் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனுடைய ஒத்தாசைகளை பெறுகின்ற வகையில் தான் இப்பொழுது இவருடைய நெருக்கம் சமீபகாலங்களாக அமெரிக்காவுடன் நெருங்கி இருப்பதை பல வடிவங்களில் பார்க்கலாம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கு வந்து நிற்கிறோம். இது ஆசிய வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தீவிரம் பெறுகின்ற முரண்களுக்கு இலங்கையை ஒரு பதிநிலைக்கு கொண்டு வருகிறது.
இந்த பல்நிலைக்கு கொண்டு வருவதில் இலங்கை எவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளப் போகிறது என்றால், அமெரிக்காவினுடைய உள்ளீட்டுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான முரண் இலங்கை சார்ந்து 80களிலிருந்தே இருக்கிறது. அதற்கு முன்னரே இந்தியா அமெரிக்கா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கொண்டு வந்து போட முனைந்ததும், இந்தியா அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததும், பின்னர் ஸ்ரீமா உடனான காலப்பகுதியில் இந்திரா காந்தி அதில் பல மாற்றங்களை செய்ய முனைந்தது, பின்னர் ஜிஆர் காலத்தில் அமெரிக்காவுடைய உள்நுழைவு தீவிரம் பெற்றது. என்னென்னு சொன்னால், அதே நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறையினரை அமெரிக்கா கையகப்படுத்துவதும் ஒரு தொடர்ச்சியான விதமாகவே இருந்திருக்கிறது. அதாவது பாகிஸ்தானில் வைத்து இந்தியாவினுடைய ரோவை சேர்ந்தவர்களை அமெரிக்கா கையகப்படுத்தி செல்வதும், பின்னர் இலங்கை சம்பந்தப்பட்ட விடயத்தை கையாண்ட இலங்கையில் இருக்கக்கூடிய இயக்க அமைப்புகளை கையாண்ட முக்கியமான உன்னிகிருஷ்ணனையே சென்னையில் தளமாக கொண்டு வந்தவரையே 86 அமெரிக்கா தன்னகப்படுத்தியது. அதனால் இலங்கை சார்ந்த முழுமையான விவரங்களையும் அவர் அமெரிக்காவுடன் கையளித்தார். பின்னர் அவர் இவ்வாறான ஒன்று தங்களிடம் வந்து கசிகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்தியாவுக்கு 1 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. பின்னர் 87 சமாதான உடன்பாட்டு என்ற முயற்சிக்கு பின்னர் தான் இந்தியாவை கண்டுபிடித்தது உன்னிகிருஷ்ணன் தான் அதை எல்லாத்தையும் கைமாற்றி கொண்டிருந்தார். பின்னர் அவரை கண்டுபிடித்ததன் பின்னர் எந்தவித ஒரு விடயமும் இல்லாமல் அவரை 10 ஆண்டுகள் சிறையில் தள்ளினார்கள். ஆகவே இந்த முரண் என்பது ஒரு நீண்ட தொடர்ச்சியாகவே இருவருக்கும் இருந்திருக்கிறது. நம்பிக்கை, அதாவது அவ்வப்பொழுது அவர்கள் குழாவிக் கொண்டாலும் 2 உளவுத்துறைகளுக்கும் இடையே ஒன்றின் மீது இன்னொன்று மீது அதீத ஒரு கரிசனை இருந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் இலங்கை தீவை மையப்படுத்திய அந்த கரிசனை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய உள்நுழைவு இலங்கை தீவை மையப்படுத்தி நீண்ட காலமானது. இலங்கை, அதாவது தமிழர் பகுதியில் அமெரிக்கன் மிஷன் என்றே நிறைய இருக்கிறது. இந்த அமெரிக்கன் மிஷன் எப்பொழுது வந்தது, அதனுடைய பின்புலம் என்ன, அதனுடைய தோற்றுவாய் இந்தியாவில் எங்கு இருக்கிறது என்பது கூட நம்மவர்களுக்கு புரியாது. என்று சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் மிஷனுடைய அதாவது கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு இலங்கை தீவுக்கு ஒன்று இருக்கிறது. ஆனால் அமெரிக்க மிஷனுடைய திருச்சபைக்கான தலைமை இந்தியாவில் தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கேரளாவில் இருக்கிறது. ஆகவே இதன் பின்புலத்தில் பல விடயங்கள் இருக்கிறது. அதாவது புலனாய்வு கட்டமைப்பு சார்ந்து அவை இந்த முரண்கள் சாதாரணமானவே இல்லை. இப்பொழுது திடீரென அமெரிக்காவுடைய இந்த தீவிரவாத உள்நுழைவும் இந்த C-130 இலங்கை முழுமையான இந்த பயணமும் இந்தியாவில் மிகவும் அதிக கரிசனையுடன் தான் பார்க்கப்படும். அவை அந்த கரிசனை எவ்வளவு தூரம் தங்களுக்கு ஆபத்தானதாக வந்து சேரும், இதனுடைய பின்புலம் என்ன என்றால், இந்தியாவுக்கும் அதாவது மோடி ட்ரம்ப் என்ற உறவு நிலையில் நாங்கள் பெரும் நண்பர்கள் என்று இருவரும் கட்டிப்பிடித்த காலம் மாறி இப்பொழுது பூட்டின் மோடி என்கின்றது தீவிரம் பெறுவதும், இதை மையப்படுத்தி அமெரிக்காவுடைய நெருக்குவாரம் அதிகரித்திருப்பதும் சமீப காலங்களில் நாங்கள் வெளிப்படையாக பார்க்கின்ற விடயம். இது அரசியல் ரீதியான பார்வையாக இருந்தாலும் இதை பின்புலத்தில் நாடுகளுடைய பாதுகாப்பு சார்ந்தும் அவர்களுடைய பின்புலம் சார்ந்தும் தக்க வைத்துக் கொள்கின்ற பிரதான வகிவாக எப்பொழுதும் புலனாய்வு கட்டமைப்புகளையே சார்ந்தவை. அவை இந்த புலனாய்வு கட்டமைப்புகளுடைய செயற்பாடு என்பது இலங்கை தீவில் இந்த நாட்களில் அதிதீவிரம் பெறக்கூடியதாக, அதாவது தூதரகங்களினூடாகத்தான் இந்த புலனாய்வு கட்டமைப்புகள் இருக்கும். அதே நேரம் உள்ளக ரீதியாக தங்களால் வென்றெடுக்கப்பட்டவர்கள் அல்லது தங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுப்பவர்களாக இலங்கை தீவுக்கு பலர் இதனுடைய பிரதான வகிபாகத்தை இந்த கட்டமைப்புகளுக்கு செய்பவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் பார்த்து கொண்டால் அமெரிக்க கட்டமைப்பிலும் பார்க்க வலுவான கட்டமைப்பை கொண்டதாக இந்தியாவுடைய புலனாய்வு கட்டமைப்பு இருக்கிறால் அவர்களுக்கு நிறைய பேர் அங்கு தங்களுடைய செயற்பாட்டுக்கான அனுசரணையை வழங்கக்கூடிய மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இலங்கை தீவை மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்களா, அரசியல்வாதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்களா? இங்குதான் ஒரு முரண் இருக்கின்றது. அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மீனவர் போராட்டத்தில் மீனவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு உரிய பதில் இல்லை என்றால் இனி வருகின்ற நாட்களில் இந்திய துணை தூதரகத்தை கூட நாங்கள் இங்கு தேவையா என்கின்ற ஒரு முடிவெடுக்க வேண்டிய வரும் என்று மக்கள் எச்சரிக்கின்றார்கள். இப்போது நீங்கள் கூறுகின்ற பதில், இந்தியா இலங்கைக்குள் அல்லது வடக்கு கிழக்கில் அரசியல்வாதிகளை வைத்திருக்கின்றதா, மக்களை வைத்திருக்கு? அதாவது இந்தியா ஒரு புலனாய்வு கட்டமைப்பு யாரை வைத்திருக்குன்னு சொல்லுவாரு, அதில் அரசியல்வாதிகள் முக்கிய வகிபாகத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை கடந்து கல்விமான்கள் இருப்பார்கள். இதை கடந்து மத சார்ந்த முதன்மையானவர்கள், அதாவது மதத்தினுடைய அது எந்த மதமாக இருந்தாலும் அதை சார்ந்த பிரீஸ் கொண்டு எல்லாரும் கையப்படுத்தப்படுவார்கள். ஆகவே இதை கடந்து இளையவர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், ஊடகவியலாளர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒரு புலனாய்வு கட்டமைப்பினால் கையாளப்படுபவர்களாக இருப்பார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஈழத்தமிழர்கள் விடயத்தில் இந்த நான் சொன்ன அனைவரும் அவருடைய இந்த கட்டமைப்பில் இருக்கிறார்கள். தாயத்தில் மட்டுமல்ல புலத்திலும் இருக்கிறார்கள்.
அது 2009க்கு பின்னராண்டு கேட்டுக்கிறா இல்லை, அதுக்கு முன்னரே இருக்கிறார்கள். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பல சவால்களுக்கு பின்புலத்தில் நம்மவர்களே இருந்திருக்கிறார்கள், முன்னாள் உறுப்பினர்களும் இருந்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இப்பொழுது நான் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே நாங்கள் C-130 மட்டும்தான் பேசுகிறோம். டிசம்பர் 3ஆம் தேதி அமெரிக்கா ஒரு தன்னுடைய இந்த இந்தோ பசிபிக் கமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை, தங்களுடைய உபயோகத்தில் இல்லாத ஒரு கப்பலை இலங்கைக்கு வழங்கி இருக்கிறது. அதை டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டு வந்து எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் கையெழுத்து விட்டு சென்றிருக்கிறது இலங்கையுடைய கடற்படைக்கு. அவே இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொண்டால், இதே விடயத்தை அமெரிக்கா 2003ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே ஒரு ஆழ ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய ஒரு கப்பலை இலங்கை கடற்படைக்கு வழங்கினர். இதை மையப்படுத்தி அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் விடுதலை புலிகளுடைய முதலாவது கப்பல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சர்வதேச கடற்பரப்பில் வைத்து தாக்கி அளிக்கப்பட்டது. ஆகவே இதற்கான பின்புலத்தை அமெரிக்காவை சமாதானத்தை தொடங்கிய சமகாலத்திலேயே 2003ஆம் ஆண்டு ஜனவரியிலேயே ஒரு ஆழ ஊடுருவி சென்று செய்யக்கூடிய கப்பலை வழங்கியது. இப்பொழுதும் ஒரு கப்பல் டிசம்பர் 3ஆம் தேதி இலங்கை கடற்படைக்கு அமெரிக்க நாள் எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் இவைதான். அவை இப்பொழுது புலனாய்வு கட்டமைப்புகள் என்னவாறு செய்யும் சொன்னால், இந்த திடீரென இலங்கை தீவிரமான இந்த கரிசனையும் இவ்வாறான வீரியமான ஒரு இராணுவ மையப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள், இது ஒரு போருக்கு ஒரு அனர்த்த உதவி என்கின்ற பின்புலத்தில் அனர்த்த உதவிக்கான ஒத்தாசைகளை வழங்குகின்றோம் என்ற பின்புலத்தில் அவற்றுக்கான பொருட்களை வழங்குகின்றோம். முதல் வந்த பொழுது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், 7ஆம் தேதி வந்த பொழுது சொன்னார்கள், இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய வேண்டுகோளின் அடிப்படை பாருங்கள், முதல் சொல்லப்பட்ட சுகாதார அமைச்சினுடைய வேண்டுகோளில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்தோம் என்ற ஒரு செய்தி குறிப்பும் வெளியிடப்பட்டது டிசம்பர் 7ஆம் தேதி. அப்பொழுது ஒரு கேள்வி வருது, முதல் சொல்லுங்கள் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டதுக்கு அமைக்க கொண்டு வருகிறோம் என்றார்கள். பின்னர் சொல்லுகிற இலங்கை அரசினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் நாங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை விமானப்படையிடம் தரித்து நிற்க விரும்புகிறோம், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க விரும்புகிறோம். பின்னர் அவர்களுடன் இணைந்து நாங்கள் செயற்பாட்டை செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார அமைச்சில் தொடங்கி எவ்வாறு இந்த இது மாறி சென்றது ஏன்னு சொன்னால், வெளியே நாங்கள் தங்கியிருப்பதற்கான கருத்தை சொல்வதற்கும் அதற்கான தேவைகளும் அவர்கள் வகைப்படுத்துகிறார்கள். அது பொதுமக்களை பொறுத்தவரை மட்டும்தான். இந்த செய்திகளை அவ்வாறே நான் சொன்ன கட்டமைப்பு, அதாவது சீனாவினுடைய புலனாய்வு கட்டமைப்போ இந்தியாவுடைய புலனாய்வு கட்டமைப்பு அவ்வாறு தான் எடுத்துக்கொள்ளுமோ என்று கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. அவர்கள் இதை கடந்து பல விடயங்களை தேடுவார்கள், பல விடயங்களுக்கான பின்புலத்தினுடைய இதில் பயணம் செய்வார்கள். அதில் அவர்கள் கண்டறியக்கூடிய செய்திகள் பலவாக இருக்கும். இவைதான் இந்த உள்ளக முரணை இலங்கைக்குள் இந்த கொதிநிலையை அதிகரிக்கின்ற பொழுது இதை கையாளக்கூடிய வலைநிலையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருந்தால், இது அவர்கள் தங்களுடைய ஒரு சாதாரண ஆட்சி முறைமைக்குள்ளேயே பல முறை சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு இப்பொழுதுதான் முதற்தடையாக வந்திருக்கிறோம், நாங்கள் பலவற்றை இப்பொழுதுதான் கற்றுக்கொள்ளுகிறோம், அவை அதில் நாங்கள் விரைவாக தேறி விடுவோம் என்கிறார்கள். சாதாரண விடயத்தில் கூட இவ்வளவு சவால் அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால், புலனாய்வு கட்டமைப்பு சார்ந்த விடயங்களை கையாளுவதில் அவற்றைக்கேற்ற வகையில் ஒரு நாட்டை பாதுகாப்பாக நடத்தி செல்வது முடியுமா என்று கேட்டீங்கன்னால் அது பெரும் சவாலே தான். அந்த சவாலுக்கு இலங்கை மூழ்கி போகுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது அந்த இந்து மகாசமுத்திரத்திலான சதுரங்க களம் இலங்கைக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. இதில் 3 பிரதான பிளேயர்கள் அணிகள் விளையாட ஆரம்பித்திருக்கிறது. அது சீனா, இந்தியா, அமெரிக்கா என்கின்ற களம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த களம் எவ்வளவு தூரம் இலங்கையை சேர்த்து விட போகிறது, இது எவ்வளவான ஆபத்தை இலங்கைக்கு ஏற்படுத்த போகிறது, அதிகரித்து வரக்கூடிய உலக கொதிநிலையில் இந்து மகாசமுத்திரம் ஒரு பிரதான வகிவாதத்தை கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் தப்பி பிழைப்போமா அல்லது அமிழ்ந்து போவோமா என்பதை காலம் சொல்லும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், இலங்கைக்குள் அமெரிக்க விமானங்களின் பரப்பு, அதன் பின்னால் இருக்கக்கூடிய ராஜதந்திர, அரசியல், இராணுவ விவகாரங்கள் என்று மிக முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.